Hello guys. Welcome to Great Krigalan Magic Show. The speech about பின்னிலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா நாங்க அப்டேட் விட்டுறோம்ல. நைட் விட்டுறோம். நைட் ஒரு 8 மணி இருக்குமா? நாங்க அப்டேட் விட்டுறதுல எல்லாமே திடீர்னு தான் விடுறோம். எங்களுக்கு தோணுது. அப்பதான் அப்டேட் வரும். எப்படி எங்களுக்கு பழக்கமாச்சு அப்படி எல்லாமே இதுல வந்து சொல்லிடுவோம். இது வந்து ஜஸ்ட் ஓப்பன் டாக் வீடியோ. அப்புறம் பின்னிலை பத்தி ஒரு ஸ்பீச். ஏன் எங்களுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்டான ஸ்டோரி தான். அது எப்படின்னா சிக்ஸ்த்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த புக் ஷாப்லாம் திறப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த புக் ஷாப் திறப்பாங்க. அதில் வந்து நாங்கள் ஒரு புக் வாங்குவோம். அந்த கதை புக்லாம் இருக்கும். வாங்குவோம். இந்த தெலாரி அம்மன் கதை, ராமாயணம், அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் வாங்கி இவருக்கு வந்து கவியரசன் இவருக்கு வந்து ஸ்டோரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. புக்கா எழுதணுங்கிற ஒரு ஆசை. அதான் இன்ட்ரோடக்ஷனா ரைட்டர் கவினா ஃபர்ஸ்ட் டைட்டில்லாம் தரவேன். இவனே ஒரு இத்து போனவன் வந்து அதுக்கு அப்படிதான் எழுதிட்டு இருந்தான். இவன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். எங்க ஃப்ரெண்டு ராம் இளவரசன். தேங்க்ஸ் ப்ரோ. அது அவரு வந்து இந்த இடத்துல அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் வந்து நாங்க இவன் எழுதிட்டு இருப்பான், நான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன். சும்மா எழுது, நானும் அப்பப்பா கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அவன் வந்து நீங்க இப்படி எழுதுறதுக்கு ஒரு படம் எடுக்கலாமே, நீங்க தான் நல்லா தானே கதை எழுதுறீங்க, படம் எடுங்கடா அப்படின்ட்டான். இவருக்கு உடனே அப்படியே படம் எடுக்கலாம் உள்ள ஒரு ஸ்பார்க் அந்த இடத்துல தோணுது. அப்படி தோணிடுச்சு. நாங்க இதுவே ஒரு 2 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். போட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்க. 8th வந்தோம். 8th லாக்டவுன் முடிகிற டைமு. அப்பதான் வந்து சஜித்னு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நானும் இவனும் ஃபோன் பேசிட்டு இருந்தோம். நடுவில் ஃபோன் வந்தது. அவர் ஃபோன் பண்ணாலே நான் சஜித் பேசுறேன்டா அப்படின்னா. சொல்றா அப்படின்னு. படம் எடுக்கலாமாடா அப்படின்னா. ஷார்ட் ஃபிலிம். எங்கடா நம்ம எடுத்து என்னடா பண்றோம், நம்ம எடுத்து நீங்க தான்டா அது எடுக்கலாம்டா, அது அப்புறம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னா. நாங்க அப்புறம் இன்ஸ்டா ஓபன் பண்ணி பாக்குறோம். எங்களை 2 பேத்தையும் டேக் பண்ணி ஸ்டோரி போட்டு டுமாரோ அப்டேட் அட் ஷார்ட் ஃபிலிம் அபௌட். மேலே சொல்லணும்னா கேப்ரிகானுக்கு அந்த அப்டேட் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கூட முக்காவாசி இவங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்கோம். ஏன்னா சஜித் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த அப்டேட் எல்லாம் போடுவோம். அதுதான் நாங்க சொன்னோம்ல, நாங்க வந்து அப்டேட் வந்து நேரமே இல்லாம எப்ப தோணுதோ விட்டுருவோம். அது அவன்கிட்ட வந்து பழக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது எடுக்கல எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்ரிஷியேட், எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைச்சது. ஏன்னா ட்ரீமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி அது ஒரு நல்ல ட்ரை. எங்களோட சினிமா கரியர்ல ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச ஸ்டெப். கண்டிப்பா அதுதான் எங்களுக்கே ட்ரீமே. என்னடா ஸ்டோரி அப்படின்னாலும் அந்த ட்ரீமேன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த இப்ப இருக்கிற இப்படி வீடியோ பேசுறது கிடையாது, கேப்ரிகான் கிடையாது, பின்னிலை கிடையாது, எதுவுமே இல்ல அப்படிங்கறதுதான். ஏன்னா அந்த எங்க 3 பேத்துக்குள்ள இவரை விடுங்க, நாங்க கண்ணாடி போட்டு இருக்காரு, அவரை விடுங்க, நவீன விடுங்க, நானு சஜித் கவியரசன், எங்க 3 பேத்துக்குள்ள ஒரு சின்னதா டிஸ்கஷன் இருந்தத அந்த ட்ரீமை படம் எடுத்து எல்லாத்துக்கும் காட்டணும். நாங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறோம், சினிமா இன்ட்ரெஸ்ட்னு. அதுக்கு நெகட்டிவ் வந்தது, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க நெகட்டிவிட்டிலாம் இக்னோர் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கான நெகட்டிவிட்டி ஒரு 100%னா ஒரு 25% அந்த பாசிட்டிவிட்டி கிடைச்சது. ஏன்னா சொல்லணும்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. சஜித் சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். பட் ஆனா இந்த ட்ரீமை ஹோல் மூவி எடுக்கும் போது முகுந்தன் எங்க கூட இருந்தோம். முகுந்தன் இல்லைனாலும் ட்ரீமே கிடையாது. ஏன்னா ரீலா சொல்லணும்னா முகுந்தன் இல்லைன்னா அந்த மூவி ரீலா சொல்லணும் கிடையாது. கேமரால இருந்து ஷார்ட் எங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே முகுந்தன் சொன்னா. முகுந்தனுக்கு வந்து தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அது அந்த இடத்துல நான் இல்ல, அதனாலதான் என்னால எதுவும் பேச முடியல. ட்ரீமே எடுக்கும் போது இவர் வந்து அப்ப புதுசு. அதாவது ஆஃப் த ஸ்கிரீன்ல நான் வேலை பார்த்துருந்தேன். ஆனா ஆன் த ஃபீல்ட்ல நான் எதுவும் பண்ணல. ஷூட்டிங்ல எல்லாம் நான் எதுவும் பண்ண முடியல. ஆனா ஆஃப் த ஸ்கிரீன் என்னால என்னென்னலாம் இவங்களுக்கு ரைட்டிங்லயோ
என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு சப்போர்ட். ட்ரீமை நாங்க வந்து எழுதணும். இங்க ஸ்டாஃப்ஸ், ஸ்கூல்ல ஸ்டாஃப்ஸு, சீனியர் ஜூனியர் எல்லாருமே. இப்ப ஜூனியர் பையன் வந்து சின்ன பையன் எல்லாம் பார்ப்பான், அண்ணா நீங்க அந்த யூடியூப்ல வந்தீங்களே அவங்க தானே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அது நாங்க 8th படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம படிக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனுக்கு என்னடா நம்ம பாட்டு பண்ணிட்டோம் என்ன நடக்க போதுன்னு தெரியாம அதுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சதுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து. அது என்ன பட்டி காட்டா முட்டாய் கடையை பார்த்தா அந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷத்துல எங்களுக்கு எக்ஸைட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நாங்க சரி சின்ன பையன் யூடியூப்பை பார்த்ததுக்காக பேசுறான் அப்படின்னு நாங்க கிளாஸ்ல வந்தா ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் உங்க படம் பார்த்தேன் நல்லா ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படிம்பாங்க. ஸ்டாஃப் சொல்றதுலாம் வந்து அது கஷ்டம். ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இல்ல 2 பேர் 3 பேர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேங்க்ஸ். இதெல்லாம் கூட எங்க பிரின்சிபல் சார் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு ஸ்கூல்ல, எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே ஸ்டோரி எழுதுறியான்னு கேட்டாருல. டைம் இஸ் கோல்ட், டைம் இஸ் கோல்டுன்னு. அப்புறம் நாங்க அதை எழுதி கொடுத்தோம், ஒரு நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு எழுதி கொடுத்தாரு. ஸ்கூல் கூட ஓபன் ஆகுது, இதுக்கு மேல கூட அதை கன்சிடர் பண்ணலாம். மேபி தான் 10th பப்ளிக் அந்த டைம் கம்முன்றா மார்க் கேட்பாங்க. ஆமா மார்க் கேட்பாங்க. மார்க்லாம் சொன்னா ஒண்ணும் இல்லைங்க. சோ நாங்க 10th என்டர் ஆனதுனால அது பெருசா நோண்டல. மேபி 11th வந்ததுனால 10th முடிச்சிட்டோம். இப்போ எங்க 10th மார்க்கும் சொல்லிடுறோம். ஓபன் டாக் சொல்லிடுறோம். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நான் மார்க் சொல்றேங்க. என்னது வந்து 339ங்க. அடுத்தது கேப்ரிகான் ஆரம்பிச்சோம். ட்ரீமைக்கான இதை வச்சு கேப்ரிகான் ஆரம்பிச்சோம். கேப்ரிகான்லாம் எங்களுக்கு எடுக்கும் போது இந்த படம் வந்தோடனே நம்மள நல்லா பேசுவாங்க, இது ஒரு நல்ல ஸ்டோரி அப்படி இப்படின்னு நினைச்சு எழுதிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன். நாங்க எழுதுறதுலாம் நிறைய பட்ஜெட் பத்தல. ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் டவுனாவே அதுதான் ஆச்சு எங்களுக்கு. சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன், காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. கேட்டுங்கிறத விட கேஸ்ட் மிஞ்சி சில பேர் இந்த வீடியோ பார்த்து கேஸ்ட்லாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கேரக்டர்ஸ்க்கு ஏத்த ஆக்டர்ஸ் யாரும் இல்ல உண்மையிலே. அதுதான் ஏன்னா மிஞ்சி போனா எத்தனை பேர்னா நாங்க 3 பேரு. இவன் நடிக்க மாட்டான், இவன் டைரக்டர், இவனை கணக்குல இருக்காதீங்க. நான் இவன் முகுந்தன் ஒருத்தன் சொல்லியிருப்பேன், சஜித்னு ஒருத்தனை சொல்லியிருப்பேன். அவன் நாங்க 4 பேரு. அப்புறமேட்டு ஹரி அவன் தான் ஹீரோ. மனோஜ்னு ஒருத்தன் அவன், ஆதி, சந்தோஷ், இங்க ஏதோ ஒரு 5-6 பேர் இருக்குமா. இவ்வளவுதாங்க. இவனையும் சேர்த்தா கூட 7 பேர் தான். 7 பேர் வச்சுட்டு அவ்வளவு பெரிய படம் எடுக்கணும்னா என்ன முடியும். சரி, அதனால நாங்க கேப்ரிகானே டிராப் பண்ணிட்டோம். அதோட உண்மையிலே கேப்ரிகான் பத்தி ஆக்சுவலா அந்த படத்துல நான் ஒரு பாட்டு இருந்ததுனால சொல்றேன். சீன்லாம் உண்மையிலே பக்காவா தான் இருக்கு. பட் ஆனா அந்த பட்ஜெட் இல்லாததுனால தான் அந்த சீன்லாம் எங்களால் எடுக்க முடியல. ஆனா மேபி இன் ஃபியூச்சர் இதே மாதிரியான ஒரு படத்தை இன்னும் நல்லா பெட்டராகவே இதே மாதிரியான படம் இல்ல கேப்ரிகானியே கூட கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து வருவோம் இந்த பின்னிலை. எனக்கு வந்து கேப்ரிகான் எண்டுல வந்து கேப்ரிகான் மூவி ரிலீஸ் ஆகல அப்படின்னு இருக்கும் போது பின்னிலை அப்படின்னு சொல்லிட்டு மூவி எடுக்கணும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. மூவி எடுக்கவே வேணாம், வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தோணுச்சு. அப்போ வந்து என்னை மூவி எடுக்க சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பேரை இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பர்சனலா சொல்லல, பேரை சொல்லல, சொல்ல முடியாது. சொன்னா குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி. அத பத்தி பேசக்கூடாது, நம்ம படத்தை பத்தி தான் பேசணும். அவங்க சொல்லிதான் மூவி எடுக்கணும், அதாவது மறுபடியும் நீ சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அதனால நான் வந்து படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்பா. ஆமா, அப்படி நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. சரி, நீ பேசுப்பா. இது பேசலாம். பின்னிலை அப்படின்னு சொல்லிட்டு மூவி எடுத்தா இவருதான் பேர் வச்சாருங்க, பின்னிலை. அந்த கடை அது வந்து பின்னிலை அப்படின்னா பின் நிலை. நாங்க வந்து
மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், பட் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டாகவும் இருக்கணும் தான் நான் யோசிச்சேன். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான். ஓப்பனாக சொல்லணும், ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சின்ன அந்த லைன்லேயே இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்றேன்றத மறந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ட்ரை இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லுக்காக தான் அந்த வீடியோ, ஓகேவா? அதுல வந்து அந்த கீழே வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் கீழே வந்து சின்னதா அடி நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். லைஃப் இஸ் பெட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றோம். லைஃப் இஸ் பெட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த லைஃப் இஸ் பெட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த நாங்கள் சினிமாக்குள்ள இருக்கிறதுக்காக எடுத்தவொடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது டெடிகேட் பண்றோம் நாங்க. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கான வீடியோ தான் இது. இவர் சொல்லிட்டாரு அண்ணன் டேரக்டர்னு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஷூட் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஒரு சீன் 1, 2 எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. சிம்பிளா இந்த எப்படி ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவன் எதுக்காக அவனை எல்லாரும் கஷ்டப்படுத்தணும், அவனும் மனுஷதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி ட்ரீமே கேப்ரிகான் எடுத்த மாதிரிலாம் இது இருக்காது. ட்ரீமே தான் கேப்ரிகான் ரிலீஸ் ஆகும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ட்ரீமே இருந்த மாதிரிலாம் இது இருக்காது கண்டிப்பா. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மேபி இந்த படத்தினால உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த ஒரு 10% ஆன ஹோப் வந்து எங்க மேல அந்த 20% மாறலாம். கண்டிப்பா இந்த படத்துல எமோஷனலா நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிருக்கோம். அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும் நம்புறோம். நானும் அந்த மாதிரி ஒரு சீன்ல நடிச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல, அவன் வந்து கொஞ்சம் ஒரு சீன்ல இருக்கான், அவ்வளவுதான். கொஞ்சம் பேசிக்கிறாரு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் சொல்ல வராண்டா, இன்னும் சொல்லுங்க. ஒரு கொரியர் வருதுன்னா அந்த கொரியரை டெலிவரி பண்றதுக்காக ஒரு டெலிவரி பாய் வருவாரு. ஸோ அவரெல்லாம் அந்த மூவி பார்ப்பாரு. மொத்தத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மூவில நல்ல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது வந்து ட்ரிபியூட் டு என்னம்மா பெரிய இங்கிலீஷ். அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு. எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க 100 கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. இவ்வளவுதானா இங்கிலீஷ்? டு டெலிவரி பாய்ஸ் ரிலீஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகேங்க, நாங்க வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட்டர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கேகே என்டர்டெயின்மெண்டோட ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா நாங்க ஃபேமிலில இருந்து எந்த விதமான கமெண்ட் எது வந்தாலுமே நாங்க ஏத்துக்கிறோம். அதை மாத்திக்க ட்ரையும் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். இப்போ நாங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுறோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக். ஓகே, தேங்க்யூ. போலாமா? பை. போலாம்டா. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை.